அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். என் பேர் பாலன். ஸ்ரீ மகா குருபரான சுவாமி பேரின்ப தபோவனம் குளத்தூர், அந்த ஆசிரமத்திலிருந்து நான் உங்களோட தொடர்பு வச்சிருக்கிறேங்க. ஸ்ரீ மகா குருபரான சுவாமிகளோட இருந்த அனுபவங்களை பற்றி உங்களோட தொடர்பு வைக்கிறதுக்கு தான் இந்த பதிவு போடுறேனுங்க. இந்த பதிவினுடைய தலைப்பு என்னென்னா, ஞான வைராக்கிய தீபம் ஸ்ரீ மகா குருபரான சுவாமிகளுடன் நாம் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த செய்தியை உங்களோட பகிர்ந்துக்கிறேங்க. ஸ்ரீ மகா குருபரான சுவாமிகளோட வாழ்ந்த காலத்தில் அவரோடு அனுபவப்பட்ட விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டால் அந்த அனுபவங்கள் உங்களுக்கும் பயன்பாடாக இருக்குங்கிறனால தான் இந்த ஞான வைராக்கிய தீபத்துடன் நாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு போட்டு செய்திகளை பரிமாறணுங்க. தினந்தோறும் மாலை நேரங்களில் ஓய்வு எடுக்கிறதுக்காக குருபரான சாமியோட நானும் உட்காந்து சில உரையாடல்கள் பண்ணிக்குவோம். அந்த காலத்தில் ஒரு நாள் அவரும் நானும் உட்காந்துருக்கும்போது சிறு விஷயத்தை என்னோட பகிர்ந்துக்கிட்டாரு. அந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மோட்சம் அடைகிறதுக்கு நினைவு முக்கியம் அப்படின்னு சொன்னார். சரிங்க சாமி, எப்படின்னு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்டேன். இப்போ இந்த ஆசிரமத்தை நான் கட்டியிருக்கிறேன். இந்த ஆசிரமத்தை கட்டினதுக்கு காரணம், சிவானந்த பரமேஸ்வர்கிட்ட நான் உபதேசம் வாங்கிட்டு அவருடைய கருத்தை, அவருடைய வாசி யோகத்தை, அந்த ஜபத்தை நான் உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் தான் இந்த ஆசிரமத்தை நிறுவனேன். அதே போல் அவருடைய கொள்கைகளை வர்றவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி அந்த ஜபம் எப்படி பண்ணணும், தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன். நானும் ஜபம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒரு உணர்வு வந்தது. இது வரைக்கும் நாம் எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களும் சொல்லி தந்துட்டோம். இதே போல் நாம் வாழ்ந்துக்கிட்டே இருந்தால் நாம் மோட்சம் அடைய முடியாதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்குள்ள உணரப்பட்டது. அதனால் இனிமேல் யாருக்கும் உபதேசம் கொடுக்கறதில்ல. நாம் யாருக்கெல்லாம் உபதேசம் கொடுத்தோமோ அவங்க இனிமேல் உபதேசம் பண்ணிட்டுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பகிர்ந்தார். ஏன் சாமி அப்படின்னு, இல்லைப்பா, தொடர்ந்து ஏதாவது ஒரு செயலை நாம் செயல்பட்டு இருந்தாலோ, தொடர்ந்து எதையாவது ஒரு நினைவில் நாம் இருந்தாலோ, நாம் தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை உலகத்துக்கு அறிவிச்சிட்டு இருந்தாலோ, நாம் அமைதியாக முடியாமல் வெளி உலகத்துக்கு வந்துடுறோம். அதனால் உள் உலகத்துக்கு தியானத்துக்கு நாம் போகணும்னா நாம் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் விட்டுறணும். அது மட்டுமல்ல, நமக்குள்ள நினைவுக்கு கூட அதிகமாக வராத அளவுக்கு நாம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னார். அது எப்படி சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது சொன்னார், இப்போ பாரு, நான் இந்த ஆசிரமத்தை கட்டியிருக்கிறேன். இந்த ஆசிரமம் நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னும், நான் தான் கட்டினேன் அப்படின்ட்டோ தொடர்ந்து நான் நினச்சிக்கிட்டு இருந்தா நினைவு உயிர் மேலே பதிஞ்சிருது. அந்த உயிர் மோட்சத்துக்கு போகாமல் நினைவே நிறுத்தி வச்சிருது. அதனால் இந்த ஆசிரமம் கட்டப்பட்டிருக்குது, மற்றவங்களுடைய பயன்பாட்டுக்காக இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக விட்டுட்டு நாம் பாட்டில் தியானத்துக்கு போயிடணும். தியானத்துக்கு போனாலும் கூட மற்ற நினைவுகள் வராமல் சதா ஈஸ்வர சிந்தனையில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு மோட்சம் வரும் அப்படின்னு ஒரு நல்ல கருத்தை சொன்னார். இன்னும் புரியலன்னா சொல்கிறேன் கேளு. இந்த நம்ம ஆசிரமத்தில் ஒரு தென்னை மரம் நட்டியிருக்கேன். அந்த தென்னை மரத்துக்கு நான் தான் தினம் தண்ணி ஊற்றணும், அதை நான் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற நினைவு எனக்குள்ளே இருந்துக்கிட்டு இருந்தால், அந்த நினைவுனால் எனக்கு மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழி அமையாது. அதனால்
தென்னை மரம் நட்டினது நட்டிட்டோம், யாரோ தண்ணி ஊற்றி வளர்த்திட்டு போகிறாங்க அப்படின்னு யதார்த்த சிந்தனையில் விட்டால் மட்டும்தான் நான் மோட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட விளக்கம் கொடுத்தாரு. இது நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கணுங்காகத்தான் இந்த கருத்து உங்களோட பரிமாறிக்கிறேன். ஆக நினைவு ரொம்ப சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் மோட்சத்தை அடைய முடியும் தெளிவாகுது. இன்னும் கூட ஒரு கருத்தை அவர் சொன்னார். இப்போது எந்த மகான்கிட்ட நாம் செயல்படுறோமோ அந்த மகானோட நினைவில் இருந்தால் மட்டும் அந்த இடமும் வளரும், அந்த மகானும் அந்த ஆசிரமத்துக்கு இயக்கிறதுக்கு நல்ல ஆதரவு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னார். இன்னும் கூட அதை தெளிவாக சொல்கிறேங்க. இப்போ சாமி அதாவது குருபிரான சாமி சிவானந்த பரமேஸ்வரர் குருவாக ஏற்றுக்கிட்டாரு. அவருடைய படத்தை மட்டும் வச்சுக்கிட்டு, அவர் படத்துக்கு முன்னாடி ஒரு தீபத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அனுதினமும் தியானம் பண்ணார். அவருடைய நினைவாக மட்டும்தான் வாழ்ந்தார். அவர் சொன்ன கருத்துக்கள் மட்டும்தான் சொன்னார். அதனால் இந்த குருபிரான சாமி கட்டின இந்த குருபிரான சாமி தபோவனம் சிறப்பாக இயங்குச்சு. அதான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரமங்களை கவனிக்கிறவங்க எந்த ஆசிரமத்தை நீங்கள் கவனித்தாலும் சரி பரவாயில்லை, அந்த ஆசிரமத்தில் ஐக்கியமானவங்க யார் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே ஐக்கியமானவங்களுடைய கருத்துக்கள் படி நீங்கள் செயல்படணும். அங்கே ஐக்கியமான அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு மட்டும் புரிஞ்சு நீங்கள் செயல்பட்டால் அங்கே அடங்கின ஆத்மாவோட ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும், அந்த ஆசிரமம் தெளிவாக இயங்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இது மட்டுமல்ல, யாருக்காவது நீங்கள் உபதேசம் கொடுத்தாலும் கூட இந்த உபதேச முறையை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். இந்த உபதேசம் கொடுத்தவங்களுடைய குரு மட்டும்தான் நீங்கள் நினைவில் வைக்கணும். அதனால் அந்த நினைவில் இருந்தால் மட்டும்தான் அந்த குரு உங்களை அவருடைய இடத்துக்கு அழைச்சிட்டு போவார் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதோட இனி ஒரு நல்ல கருத்து அவர்கிட்ட தெரிஞ்சதை நான் உங்களோட சொல்கிறேன். ஒருத்தர் எந்த மாதிரி நடந்துக்கிறாங்களோ அது அவங்க இறுதியில் மரணமடையும் போது அந்த நினைவிலையும் அந்த செயலையும் இருந்திருப்பாங்க. அதனால் இந்த பிறப்பில் அந்த செயலை மறுபடியும் தொடர்ந்து செய்கிறாங்க. இது இயற்கைங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போது ஒரு நபர் ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருந்து தொடர்ந்து அந்த ஆசிரமத்தை கவனித்து அந்த ஆசிரமத்தில் ஐக்கியமான குருவோட நினைவிலேயே வாழ்ந்தார்னா பெரும்பாலும் பிறக்கிறதில்லை, மோட்சத்துக்கு போயிடுறாங்க. ஒரு கால் பிறப்பெடுத்தாங்கன்னா மீண்டும் இதே மாதிரி ஒரு ஆன்ம தேடலோடு பிறப்பாங்க. பிறந்தாலும் உடனே முக்திக்கு போயிடுறாங்க. இது ஒரு உண்மை. இன்னும் கூட பாருங்கள், வெளியுலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயல்பாடில் இருக்காங்க. அவங்க சரியான செயல்பாடு செஞ்சால் நாம் கவனிக்க மாட்டோம். யாராவது ஒருத்தர் மாற்று விதமாக செயல்பட்டாங்கன்னா நாம் ஐயா இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு வருமே அப்படின்னு சொல்லிட்டு நாம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்போ அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்கன்னா, அவங்க ஜனனமாகும்போது என்ன நினைவில் ஜனனமானாங்களோ அந்த ஜனனப்படி தான் அவங்க செயல்படுவாங்க. அதனால் அவங்க மாற்றுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். ஒரு கால் அவங்க மாறுறதுக்கு விருப்பப்படணும்னா மகான்கள் வாழ்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அந்த மகான்கள் எந்த கருத்துக்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அவங்களுக்கு நினைவுபடுத்தி அந்த ஆசிரமங்களையே கொஞ்சம் காலம் தங்க வச்சு அங்கே செயல்பாடு பண்ண வச்சு அவங்க சரியாக செய்கிறாங்களான்னு கவனித்தோம்னா அவங்க மாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. மற்றபடி
உடனே யாரும் மாற மாட்டாங்க. அவங்க என்ன நினைவில் பிறந்தாங்களோ அந்த நினைவுப்படி தான் இயங்குவாங்க. அதுதான் உண்மை. அதை சொல்லிட்டு நான் உங்களோட இப்போதைக்கு விடைபெறுகிறேன். மீண்டும் ஞான வைராக்கிய தீபம் ஸ்ரீ மகா குருபரானந்த சுவாமிகளுடன் நாம் அப்படிங்கிற தலைப்பில் அவர்களோட தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், அவர்களுடன் அனுபவித்த விஷயங்கள் தொடர்ந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்ற நற்செய்தியுடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன். ஆத்ம நமஸ்காரம்.